ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியிருக்கு ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு முகாம் ஏற்படுத்த போகிறாங்க. ஸோ அந்த சிறப்பு முகாமில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, பெயர் நீக்கல், பெயர் சேர்த்தல், குடும்ப தலைவர் மாற்றம், முகவரி மாற்றம், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, அட்டை வகை மாற்றுறது, இது எல்லா சேவையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே இடத்துல நடக்க போகுது. ஸோ அந்த முகாம் எங்கே நடக்க போகுது, ஸோ அதோட நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டை சம்மந்தமாக ஒரு முக்கியமான செய்தி வெளியீடுன்னு வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி வெளியீடுன்னு 242 நாள் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் தேதி, அதாவது நேற்று வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி வெளியீடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி பிப்ரவரி 2024 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் குறைதீர்ப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது பிப்ரவரி மாதத்திற்கு உண்டானது வந்து பார்த்திங்க அப்படின்னா வருகிற 10ஆம் தேதி வந்து நடக்குது. ஸோ அது எங்கே அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகத்தில் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அன்றைக்கி காலையில், அதாவது வருகிற 10ஆம் தேதி காலையில் பார்த்திங்க அப்படின்னா 10 மணிலேருந்து பிற்பகல் 1 மணி வரைக்கும் இந்த முகாம் வந்து நடக்குது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு வட்டத்துலையுமே நடக்குது. இது சென்னையில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வட்டத்துலையுமே நடக்குது. அதுக்கான டீட்டெயிலை நம்ம ஒன் பை ஒன்னாகவே பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் மாதம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதாந்திர பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதாந்திர பொது விநியோக திட்டம் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் இது முழுக்க பார்த்திங்க அப்படின்னா பொது விநியோக திட்டம், அதாவது இந்த ரேஷன் கார்டு சம்மந்தமாக வந்து நம்ம எல்லாமே வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதாவது இதில் சேஞ்ச் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, அதே மாதிரி நீக்கிறது, அது போக மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான அனைத்து சேவைகளும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கிறது, நீக்கிறது, முகவரி மாற்றம், அதே மாதிரி மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா மொபைல் நம்பர் நம்ம கொடுக்கறது, புதுசாக கொடுக்குறது, அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இருந்த நம்பரை சேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி அட்டை வகையை மாற்றுறது, இந்த மாதிரி இருக்குதுன்னா நம்ம எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த முகாம் மூலமாக கலந்துக்கிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா நியாய விலைக்கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா மூத்த குடிமக்கள் 60 வயதுக்கு மேலானவங்க, அவங்களால போயிட்டு டைரெக்டாக வாங்க முடியல ரேஷன் கடையில் பொருட்களை அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து அங்கீகார சான்று கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த அங்கீகார சான்று கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் குறைபாடுகள் குறித்து புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் மட்டும் 19 மண்டல அலுவலகத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அங்கீகார சான்று அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது, அந்த முகாமில் எப்படி கொடுக்குறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபார்மு, அங்கீகார சான்று ஆத்தரைசேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இதோட லிங்க்கை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்க. குடும்ப தலைவர் பெயர் மற்றும் குடும்ப அட்டை எண் இருக்கும். ஸோ உங்களோட குடும்ப தலைவர் பெயர், அவங்களோட பேர், குடும்ப அட்டை எண் எழுதிக்க. குடும்ப அட்டை உறுப்பினர்களின் பெயர்கள் அதெல்லாமே எழுதிக்கிங்க. அத்தியாவசிய பொருட்களை பெற முடியாததற்கான காரணங்கள், அதாவது வயது முதியோர், இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அவங்க வந்து மூத்த குடிமக்களாக இருக்கணும், அதே மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் இது வந்து செல்லுபடியாகும். சரிங்களா? அத்தியாவசிய பொருட்களை பெற முடியாததற்கான காரணம் நம்ம எழுதிடணும். குடும்ப அட்டைதாரன் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர், அத்தியாவசிய பொருட்கள் பெற நியமிக்கப்படும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா வேறு யாராவது இந்த பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை அப்படின்னா அவங்க நியமிக்கிற ஒரு பர்சன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேர், அவங்களோட குடும்ப அட்டை எண், அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அதாவது பக்கத்து வீட்டுக்காரரே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பெயர், அவங்களோட குடும்ப அட்டை எண். ஸோ மேற்கண்ட காரணத்தினால் எனது குடும்ப அட்டைக்கு உரிய அத்தியாவசிய பொருட்களை பெற நான் மேற்குறிப்பிட்டு அவங்கள வந்து நான் இதில் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே சைன் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை கொண்டு போயிட்டு நம்ம வட்ட வழங்கல், அதாவது அந்த டிஎஸ்ஓ ஆஃபீஸில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இந்த முகாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த முகாமில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ சென்னை தான் பார்த்தோம். அதுக்கு போக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஎன்பிடிஎஸ் பேஜுக்கு வந்துருங்க. இதில் தொடர்புக்கு அப்படின்னு இருக்கும்.
ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தொடர்புக்கு அப்படின்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது வந்து இப்போ பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னைக்கு மட்டும்தான் 19 மண்டலத்தில் வந்து இது நடக்குது அப்படின்னு சொல்லி இருந்தது. இப்போ பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வட்ட வளங்கள் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலக விவரங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ அரியலூர் அப்படின்னா அந்த அரியலூரில் வட்ட வளங்கள் அலுவலகம் எங்கெல்லாம் இருக்குது, அவங்க அதோட முகவரி, அதோட கைபேசி மொபைல் நம்பர், மின்னஞ்சல் முகவரி. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அங்கே வந்து இந்த டேட்டில் நடக்குதா இல்லையா அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் இருக்கும். செங்கல்பட்டு இருக்கும், கோயம்புத்தூர், ஈரோடு, கடலூர் எல்லாமே இருக்கக்கூடிய 37 டிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மின்னஞ்சல் முகவரி, அதே மாதிரி அந்த வட்ட வளங்கள் அலுவலகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் tnpds.gov.in அப்படின்னு வந்துடுங்க. அதில் லாஸ்ட்டாக ரைட் சைடு கார்னரில் தொடர்புக்குன்னு இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னாவே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வந்துடும். இதில் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு கூட பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழக அரசு முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வட்டத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு முகாம் மாதம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி மாதத்திற்கான இந்த முகாம் பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் தேதி வந்து நடக்க போகுது. காலை 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடக்க போகுது. சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 19 மண்டலத்தில் வந்து நடக்குது. சரிங்களா? அதே மாதிரி மற்ற மாவட்டங்களையும் நம்ம எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.